வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோபிய பழனியப்பன் கோபிச்செட்டிப்பாளையம். என்னோட இன்ஸ்டா பேஜில் அடுத்தடுத்த பதிவுகள் ஜோதிடத்தை சம்மந்தப்படுத்தி நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுதுங்க. ஏன்னா ஜோதிடத்தில் விழிப்புணர்வு எல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறியாமையில் பல ஜோசிகார் அவங்க கருத்துக்களை தான் வெளியிடுறாங்களே தவிர ஜோதிடத்தில் இதுதான் இருக்குங்கிற உண்மை நிலைமை நிறைய பேர் மறைக்கிறாங்க. சில பேர் ராசி பலனை வச்சே பலன் சொல்கிறதெல்லாம் ரொம்ப தவறான கருத்துக்கள். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிறந்த கிழமை வச்செல்லாம் பலன் சொல்கிறாங்க. ஏங்க உலகத்தில் 820 கோடி மக்கள் இருக்காங்க. இருக்கிறது 12 ராசி தாங்க இருக்குங்க. 27 நட்சத்திரம். ஒரு ராசியில் குறைஞ்சபட்சம் எப்படி 35 ஒரு 65 கோடி பேர் இருப்பாங்க. ஒரு நட்சத்திரத்தில் ஒரு 35 கோடி பேர் இருக்காங்க. எப்படி ஒரே மாதிரியான பலன் அங்கே நடக்கும்? ஒரு ஆப்பிரிக்காவில் பிறப்போம், ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் பிறப்போம், ஒரு அமெரிக்காவில் பிறப்போம், ஒரு யூகேல பிறப்போம். ஒவ்வொரு இடத்துல பிறக்கும் பொழுது எல்லோரோட பலாதனம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? அப்படி கிடையாது. தவறான கருத்துக்களை வச்சு தவறான அணுகுமுறையால் ஜோதிடத்தை தவறாக காட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் 10-20 வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ஆளுங்க. நாங்கள் வரலாமா வேணாம் யோசனை படி தான் இந்த பகுதிக்குள்ளே இறங்கியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த பதிவுகளில் நல்ல நல்ல தகவலை தர்றேன். இதுக்குன்னு தனி ஐடி உருவாக்கி வச்சுருக்கேன். அதில் ஜோதிட தகவல் மட்டுமே வெளியே வரும். இப்போ 7ல் சூரியன் இருந்தால் என்ன ஆகும், 7ல் சனி இருந்தால் என்ன ஆகும், 7ல் சனி இருந்தால் உடனே தோஷம் அப்படிலாம் நம்ம என்றைக்குமே கழிக்கக்கூடாதுங்க. ஒவ்வொருத்துக்கும் அது காரத்துவம்னு ஒன்று இருக்குது. அது தோஷ சாமி விதிகள்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தெளிவுபடுத்தி நான் சொல்ல போகிறேன்.